திண்டிவனத்தின் தீர சிங்கம், சுதந்திர இந்தியாவின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் என்ற தனி முத்திரை பதித்தவர். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முதல் மாகாண காங்கிரஸ் பதவி வரை எண்ணற்ற பதவிகளை வகித்தவர். உப்பு சத்தியாகிரகம் முதல் வெள்ளையனை வெளியேறு போராட்டம் வரை இந்திய விடுதலை போராட்ட களம் பல கண்டவர். தமிழக அரசின் லட்சணையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுர சின்னம் கொண்டு வர காரணமாக இருந்தவர். காஷ்மீர் நழுவவிட்டாலும் ஹைதராபாத் கடும் முயற்சி செய்து இந்தியாவோடு இணைக்க அரும்பாடுபட்டவர். உலக வரலாற்றில் 4 மாநிலம் கொண்ட சென்னை ராஜாதனில் வெறும் 13 அமைச்சர்களை மட்டும் கொண்டு காந்திய நெறி நின்று ஆட்சி செய்த ஒரே விவசாய விடுதலை போராட்ட வீரர் போன்ற இவரின் சாதனை பட்டியலோ நீண்டது. இப்படி இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரரான ஓமாந்தூரார் என்று அழைக்கப்படும் ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 130வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், உண்ணிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற உயர்வுக்கு ஒரே தானம் அன்னதானம், பெறுகிற எவரையும் போதும் போதும் என்று சொல்ல வைக்கும் ஒரே தானமாகிய இந்த அன்னதானத்தை ஐயா ஓபிஆர் அவர்களின் 130வது பிறந்தநாள் அன்று வழங்கி இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களான வள்ளல்களில் சிறந்தவர் பாரி. அந்த பாரியின் பெயரை தன் பெயரிலே கொண்டு சமூக சேவையாற்றி வரும் எங்கள் கேஆர்டி கரியர் அகாடமியில் பயின்று எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடல் தகுதி தேர்விற்கு இலவசமாக பயிற்சி அளித்தவரும் ஆகிய மதிப்பிற்குரிய தொழிலதிபர் ஐயா பாரி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் திரு செந்தில்குமார் ஐயா அவர்கள் தனியார் துறை வைஸ் பிரசிடென்ட் அவர்களையும், திருமதி கே பிரேமா உதவியாளர் சுங்கத்துறை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் கேஆர்டி கரியர் அகாடமி இந்த சென்னை மாநகரில் வெகு சிறப்பாக இலவசமாக அரசு பணிக்கு பயிற்சி அளிக்க ஒரு பின் சிங்கமாக இருந்து இந்த அகாடமியில் ஒரு அங்கமாக இருந்து வரும் ஐயா ஓபிஆர் அவர்களை பற்றி ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதுவரை 3 புத்தகங்கள் எழுதிய மதிப்பிற்குரிய திருமதி தேவி மோகன் அவர்களையும் வருக வருக என சாதாரண மனிதர்களாக கிராமத்தில் இருந்து கிளம்பி வந்த எங்களை ஒரு சாதனை மனிதர்களாக மாற்ற ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு இலவசமாக பயிற்சி பெற வாய்ப்பு தந்த கேஆர்டியின் இயக்குனரும் நிறுவனருமான ஐயா டாக்டர் செல்வராஜ் அவர்களையும் மற்றும் இவ்விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் அத்தனை சிறப்பு விருந்தினர்களையும் அறங்காவலர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் சகோதர சகோதரிகளையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதற்கு முன்பாக இன்றைய தினம் ஓபிஆருக்கு எப்படி பிறந்த நாளோ அதே போல் ஐயா அவர்கள் ஐயா கேஆர்டி அவர்கள் இன்று மறைந்த நாள், அவருடைய நினைவு நாள். இந்த 6வது நினைவு நாளில் இந்த அகாடமி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் முதலாக இந்த கட்டடத்தை தொடங்கி வச்சது உண்டு. இந்த கட்டடத்தை ஓப்பன் பண்ணி வச்சதே ஐயா கேஆர்டி தான். அப்பேற்பட்டவர் முதல் தொகையை ஒரு நன்கொடையாக இந்த தொகையை வழங்கி இந்த அறக்கட்டளை வளர்வதற்கு அஸ்திவாரம் போட்டவரும் அவர் தான். அப்பேற்பட்டவருடைய நினைவு நாளையும் இந்த நேரத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்டவர் சாதாரணமானவர் கிடையாது. சாதாரண தொழிலாளியாக இருந்து மிகப்பெரிய தொழிலதிபராக யாருமே எட்ட முடியாத அளவுக்கு
மனதிலே இடம் பிடித்தவர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் கல்விக்காக வாரி வழங்கிய ஒரு மிகப்பெரிய வள்ளல். காவேரி கல்லூரி இன்னைக்கு வந்து திருச்சியில் மகளிர் கல்லூரி இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்குதுன்னு சொன்னால் முதல்ல ஃபவுண்டர் அவர் தான். இன்றைக்கி 6000 பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியும் திரு பாரி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன். நான் பல முறை வந்து யோசனை பண்ணி கூப்பிடணும்னு நினச்சது உண்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தடவை ஒரு மாறி யாரையா ஒருத்தர் கூப்பிடலாம்னு பிளான் பண்ணும்போது இந்த வரிசையில் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்ககிட்ட. இருந்தாலும் எனக்கு முதல் முறையாக இன்றைக்கி வந்து மனமாக வந்து அவர் வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இவருடைய அண்ணன் தான் அவருடைய கேஆர்டியுடைய சன்னின்லாம். அந்த குடும்பத்தை சார்ந்தவரே ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாருங்கிறது இன்னொரு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் அண்ணன் வந்து அவருடைய முதல் சன்னின்லாம். அப்பேற்பட்டவர் வந்தது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இதை தாண்டி இன்னைக்கு வந்து அவரோடு இணைந்து 2 விஐபிங்க வந்தது மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி. காரணம் சார் செந்தில் சார் நான் இன்றைக்கி தான் அறிமுகமே. நான் இதுக்கு முன்னாடி எனக்கு அறிமுகம் இல்லை. சாருடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பார், நண்பராகவும் இருப்பாங்க. நம்ம திரு தமிழரசன் சார்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க. அப்பேற்பட்டவங்க அவர் தானாகவே முன் வந்து நானும் வந்து இந்த இதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன், நான் உங்களுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்ருக்கேன் நான் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம இன்னமும் நம்மளுடைய கடமை வந்து இன்னும் சுமை அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நல்லா நடத்துகிறேன். அதாவது முதல் வெற்றியை வந்து ஒரு தடவை இப்போ இந்த கூகேஷ் வந்து முதல் தடவை அன்றைக்கி ஜெயிச்சிட்டாருன்னு அடுத்த இதுலேயும் அவர் ஜெயிச்சாகணுன்ற இடத்துக்கு போயிடுறாருல்ல. அந்த மாதிரி நம்ம நல்லா நடத்துகிறோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நடத்தணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மேலே எல்லாருமே வந்து சுமத்தி இருக்கிறாங்க. அது வந்து ஜெயிச்சு போகுதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நாங்கள் எல்லாரும் ஒரு வகையில் உதவியாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஒருவேளை ஒரு சிலர் வந்து சொல்லி தருவாங்க, சில பேர் வந்து நிதி உதவி வழங்குவாங்க, சில பேர் வந்து உடல் உழைப்பு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த வெற்றிக்கு எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் நீங்கள் தான். நீங்கள் எல்லாரும் ஜெயித்தாதான் இந்த நிறுவனம் இன்னும் பெரிய அளவில் வளரும். நாளைக்கு நீங்கள்லாம் அதிகாரியாக இருக்கும்போது தான் பாப்பா இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனடியாக நாம் என்ன செய்யலாம்னு நீங்களும் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இடையில நடத்துகிறோம். இதில் திரு செந்தில் சார் வந்தது ரொம்ப பெருமை. அதே போல் உங்களுக்கெல்லாம் மகளிர்லாம் வந்து நாம் நினைக்கலாம், இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் மகளிர் தான் பெரிய அளவில் போட்டி போட்டு பெரிய பதவிகளுக்கு போகிறாங்க. அதுக்கெல்லாம் முன் உதாரணமாக வந்திருக்கிறது திரு பிரேமா மேடம். அவங்க வந்து சுங்கத்துறையில், அதாவது கஸ்டம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, சுங்கத்துறையில் வந்து துணை உதவி ஆணையாளராக இருக்கிறாங்க. அவங்க வந்து பல மாவட்டங்களில் இப்போ கூட அண்மையில் தூத்துக்குடியிலேருந்து இப்போ திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பைரேஷன் உங்கள் மூலிமா கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகவும் எல்லா போட்டிகளுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த வகையில் தான் உங்களைய வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் மீண்டும் ஒரு முறை நான் வருக என வரவேற்கிறேன். இதை தாண்டி இந்த அகாடமி வந்து இந்த அளவுக்கு நாங்கள் நடத்த முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம், நான் சும்மா வந்து போகிறவன் தான், மேடம் திருமதி தேவி மோகன் தான். எல்லா வகையிலையும் எங்களை தொய்வு அடையாமல் இருக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருந்து அப்பப்போ வந்து எங்களை வந்து பார்த்து ஒரு ஊக்கம் கொடுத்துக்கிட்டு போகிறது அவங்க தான். இன்றைக்கி வந்து ஓபிஆருடைய பிறந்த நாள், அவங்கள பற்றி 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அது வந்து சாதாரணமாக ஏன் வெளியிட்டாங்கன்னு அவங்களுக்கு முதல்ல ஓபிஆரை பற்றியே தெரியாது. நாங்கள் இந்த ட்ரஸ்ட்லாம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஓபிஆரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி 3 புத்தகம் வெளியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய
மிகப்பெரிய ஆர்வம், தனியாத ஒரு வேகம், அந்த நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களுடைய மனதில் இருந்த அந்த ஆழம்தான் அவங்கள நம்மளோட இணைச்சி அவங்க இன்றைக்கி பெரிய அளவில் நமக்கு உதவி பண்ணாங்க. இந்த அகாடமி பல நேரங்களில் பொருளாதாரத்தில் அப்படி இப்படிமா தள்ளாடும் போதெல்லாம் அவங்க தான் உதவியாக இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எங்கள் அரங்காவலர்லாம் இப்போ அவருக்கு கேக் வாங்கி வச்சுட்டு வெட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கும் பிறந்த நாளுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதனால் அந்த நிகழ்ச்சியும் இன்றைக்கி நடத்திடலாம். ஓகேங்களா? அவங்க வந்து உங்களுக்கு நிறைய வகையில் உதவி செய்துட்ருக்காங்க. அவங்களையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நம்ம சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு அரங்காவலர்கள்லாம் கொஞ்சம் செல்வராஜ், நந்தா, அவங்கள சார் கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஃபோட்டோ விஐபி எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ பாட புத்தகம் விலையில்லாமல் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும் எஸ்எஸ்சி மாணவர்களுக்கும் இந்த தினம் வழங்கப்படுது. இப்போ இந்த கையில் இருக்கிற இந்த புத்தகம் தேசிய பேரொளி ஓமந்தூரார் போன இதே நாளில் விஜயராணி ஐஏஎஸ் அவர்கள் இதை வந்து வெளியிட்டாங்க. இப்போ கார்பரேஷனில் வந்து அவங்க தான் எஜுகேஷன் பார்க்குறவங்க. இந்த இந்த புத்தகம் வந்து இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், நம்ம காஷ்மீர் வந்து இப்போ எப்படி ஒரு பெரிய இஷ்யூவில் மாட்டிகிட்டு இருக்கோ, அந்த இஷ்யூ வராமல் தடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவருடைய நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் தான் இது. ஓபிஆர் வந்து இல்லாமல் இருந்திருந்தாருன்னா இங்கே ஒரு பாகிஸ்தான் இடையில உருவாயிருக்கும். அப்பேற்பட்ட இதை எப்படி அவர் வந்து கையாண்டார் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக மேடம் வந்து பல ஆய்வுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே
இந்த சமூகம் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். நீங்கள் இந்த பிள்ளைகள்லாம் எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு புத்தகம் தராங்க இன்னைக்கு. போகும்போது வாங்கிக்கோங்க. யாராவது 2 பேத்துக்கு மட்டும் இப்போ கொடுத்து தொடங்கி வச்சுருவாங்க. இது எல்லாத்துக்கும் இலவசம். ஓகே ஓகே. இந்த புத்தகம் படித்து பார்க்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு. ஏன்னா வரலாற்றை வந்து நிறைய திரிச்சு எழுதியிருக்கிறாங்க. உண்மையான வரலாற்றை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. எனக்கு வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் திரு டாக்டர் என் ராஜேந்திரன், அவர் வந்து ஹெச்ஓடி வைஸ் சான்சலர், அவர் வந்து அதை பற்றி நிறைய விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்தது. போன தடவை நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்கும்போது இதை எல்லாருமே நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் உங்களிடத்தில் நிறைய கருத்துக்களை சொல்லுவார். ஏன்னா அவங்க பிஎஸ்சி அக்ரி அப்போவே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பிஎஸ்சி அக்ரியாக இருந்தாலும் கூட நிறைய பிள்ளைகள் வந்து வேலைக்கு தான் உடனடியாக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் தானே ஒரு முன்மாதிரியாக இருந்து இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபராக மாறி இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து மிகப்பெரிய எல்லாம் நம்மள மாதிரி தான் கரடு முரடான பாதைகளில் வெற்றியாளராக இன்றைக்கி வந்து நம்மளிடத்துல நமக்கு வந்து அறிமுகமாயிருக்கிறாங்க. அவங்கள மீண்டும் ஒரு முறை வரவேற்று உங்களிடத்துல நமது வாழ்க்கையும் எப்படி வெற்றி பயணமாக அமையணும் அப்படிங்கிறதுக்கான வாழ்த்துறையை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இரு உன்னத தலைவர்களின் சிறப்பை இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ட்ரஸ்ட்டு கேஆர்டி ஓமாந்தூர் ட்ரஸ்ட்டுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னதமான இரு தலைவர்கள், அதாவது நான் ஓமாந்தூராரையும் கேஆர்டியும் நான் அப்படி தான் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா ஓமாந்தூரார் வந்து நல்ல பொருள் வளத்தோட நல்ல பெரிய விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர். ஆனால் எந்த ஆசையும் இல்லாமல் மக்கள் சேவையே முக்கியம்னு நிறைய மாறுதல் புரட்சி செஞ்சிருக்காரு. மிக 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 நேர்மையாக இருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிக சிறந்த சேவையை செய்துள்ளார். இவர் கேஆர்டி எப்படின்னா சுத்தமாக எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஏன்னா என்கிட்ட எங்கள் பிரதரோட என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். நிறைய பிஸ்னஸ் அட்வைஸ் அவர்கிட்ட கேட்பேன். அதனால் எனக்கு அவரை தரவாக தெரியும். எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லை. பேக்ரவுண்ட்னா ஜீரோ ஒரு ஸ்க்ராட்ச் சுத்தமாக இருந்து வளர்ந்து நம்ம தான் படிக்கலை, நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு அவரோட இன்கமில் எனக்கு அவர் சொல்கிறது ஒரு 20% அவர் ரெகுலராக பண்ணுற பிஸ்னஸில் என்ன வருமானம் வருதோ அதை 20% ஒன்லி எஜுகேஷன் கொடுத்தாரு. எப்படின்னா அவர் சேவா சங்கம்னு ஒரு ஸ்கூல் எங்கள் வீடு பக்கத்தில், எங்கள் வீடும் அவர் கேஆர்டி வீடும் 4 வீடு தள்ளி சேவா சங்கம்னு ஒரு ஸ்கூலு, கேர்ள்ஸுக்குன்னு உள்ள ஸ்கூலு, சர்வீஸ் ஓரியன்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. அது வில்லேஜில் இருந்து தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. எல்லாமே 90% லோயர் மிடில் கிளாஸ், அவ்வளோ புவர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் இவர் பர்சனலாக கூப்பிட்டு போய் அந்த சேவா சங்கத்தில் சொல்லி டொனேஷன் கொடுத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் கட்டுவார். அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணார். பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பிள்ளைங்களுக்கு ரெகுலராக கட்டுவார். எப்படின்னா 6th சேர்ந்த ஹாஸ்டலில் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரையில் அந்த பிள்ளைங்களுக்கு டோட்டலாக அந்த எஜுகேஷன் ஃபீஸும் கொடுப்பாரு. அந்த சேவா சங்கத்துக்கு தேவையான பண உதவி கொடுப்பார். ஏன்னா சாப்பாடு இலவசம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படி தான் கொடுத்து எல்லாத்தையும் படிக்க சார். பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர், பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஸோ அது மாதிரி தான் அவர் அந்த எஜுகேஷன் கொடுக்கணும் நம்ம படிக்கல பிள்ளை நேரடியாக வந்து சேர்ப்பார் அந்த ஸ்கூலில். ஸோ அந்த ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணினது தான் அவர் பின்னாடி காலேஜ் ஆரம்பிக்கணும், காலேஜ் பண்ணணும்னு காவேரி ட்ரஸ்ட்டு காலேஜ் ஆரம்பித்தார். காவேரி காலேஜ் ஆரம்பித்தப்ப
கம்ப்ளீட் டொனேஷன் மேஜராக ஃபண்டு அவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. மெம்பர்ஸ் டொனேஷன் கொடுத்தாங்க எல்லாம். ஸோ எஜுகேஷன் அவருக்கு உயிர் மூச்சு மாதிரி இருந்தது. எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. ஃபீஸ் கட்டினா ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இயரு ஒரு டேர்ம் ஃபீஸு, செகண்ட் இயரு டேர்ம் அப்புறம் கட்டுறேன் அப்படிலாம் கிடையாது. எவ்ரி இயர் வந்ததும் இயர் ஆரம்பிக்கும் போதே இந்த பாப்பானா அந்த பாப்பாவுக்குள்ள அவ்வளோ ஃபீஸும் காலேஜில் கட்டிடுவார் ஃபஸ்ட் இயருக்கு. அடுத்து செகண்ட் இயர் வந்து டேர்ம் ஃபீஸ் மாதிரி கட்ட மாட்டார், மொத்தமாக கட்டிடுவார். 10 பிள்ளைங்கன்னா 10 பிள்ளைங்களுக்கும் உட்காந்து அவரே காலேஜ் வந்து உட்காந்து அத்தனை பிள்ளைங்களுக்கும் ஃபீஸ் கட்டு போவார். ஒன்ஸ் இன் இயர் அந்த ஃபீஸை கட்டுவார். முடிக்கிற வரையில் கட்டுவார். யாரையும் பாதியில் அப்ரப்ட்டு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற வேலையே கொடுக்க மாட்டார். ஸோ அப்படி ஒரு அன்பிலீவபிள் எஜுகேஷன் சர்வீஸு அவர் ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த இது ஆணுச்சு. பட் அவரோட கனவை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு செல்வராஜ். செல்வராஜ் வந்து கேஆர்டியோட க்ளோஸ் ரிலேட்டிவ், வெரி வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ். பட் அந்த கேஆர்டி ட்ரீமை இவர் தான் பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக. ஒரு காவிரி காலேஜுங்கிறது ஒரு நிறைய பேர் மெம்பராக இருந்து ஃபண்டு கொடுத்து எல்லாம் வளர்ந்தது. பெரிய காலேஜ் செல்ஃப் சஃபிஷியன்ட்டு, பணம் தேவையே இல்லை அவங்களுக்கு. இப்போ காலேஜுக்கு அவங்க ரன் பண்ணுறாங்க, ஸ்கூல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. பட் ஒன்றுமே இல்லாமல் அவரோட ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்வீஸு எக்ஸலண்ட் சர்வீஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்கு செல்வராஜை இதில் பார்த்து. ஸோ செல்வராஜ் மேலே எனக்கு எப்பயுமே நல்ல பழக்கம். பட் அவர் செல்வராஜ் இது ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர் மாதிரி, எனக்கே இது மாதிரி ஒன்று பண்ணணுன்னு ஆசை. அந்த மாதிரி சரி சோழிங்கநல்லூரில் பண்ண போகிறேன், நான் உங்களை தான் கைடாக வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்டு ஃப்ரீயாக பண்ணணுன்னு ஆசை. நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு சோழிங்கநல்லூரில் நடத்துகிறோம். ஸோ அதனுடைய பில்டிங்கில் ஒரு பகுதியை ஒதுக்கி பண்ணலான்னு ஐடியா, இவரை பார்த்து தான் ஐடியா வந்து. ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக அவங்க தேவி மேடம், பெரிய ஃபேமிலி, அவங்க பெரிய ஃபேமிலி, ஸ்ரீலங்காவில் இருந்தவங்க, நல்லா ஃபைனான்சியலி வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் உள்ளவங்க. அவங்க இந்த சர்வீஸில் ஃபுல் டைம் இருந்து சர்வீஸ் பண்ணுறது செல்வராஜ் கூட இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்ல இதுன்னு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பித்த எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா வெறும் செல்வராஜ் மட்டும் இது இல்லை, தேவி இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் அகாடமி. இது எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறது இன்னும் பாராட்டப்பட வேண்டிய சர்வீஸு. ஸோ எனக்கு செல்வராஜ் சாருக்கும் அவங்க டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச ஒன்று 2 அட்வைஸ் தான், நான் பெரிய அட்வைஸ் இல்லை, பிஸ்னஸுக்கு ஈஸியாக கொடுப்பேன். ஸோ எஜுகேஷன் இஸ், அதான் ஒரு எஜுகேஷன் கொடுக்கறத விட சிறந்த கொடை எதுவுமே இல்லைன்னு இருக்காங்க பெரியவங்க அப்போ எல்லாம். ஸோ இந்த எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் போகணும். ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு படித்து வந்தாவே மொத்த ஃபேமிலியும் எஜுகேஷன் படிப்பாங்க, டெவலப் ஆகி போயிடுவாங்க. நான் கூட இப்போ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கேர்ளு பார்த்துருக்கேன், குரூப் 2 பாஸ் பண்ண பொண்ணு, அதுதான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவங்க ஃபேமிலியில். வெரி 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 புவர் பேக்ரவுண்டு, சாப்பாட்டுக்கே கிடையாது, அவங்க அம்மாவே வீட்டில் வெளியில் செய்கிறவங்க. அந்த பொண்ணு படித்து வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே படித்து எல்லாருமே அந்த குரூப் 2 குரூப் 3 எழுத வராங்க. ஸோ நீங்கள் படித்தா உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்கள் இன்ஸ்பிரேஷன் உங்களை பார்த்து அடுத்த லெவல் போவாங்க. ஸோ உங்கள் சக்ஸஸ்ங்கிறது உங்களை சுற்றி இருக்க சர்க்கிளோட சக்ஸஸ்ஸு. ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்ல லெவலுக்கு போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஐஏஎஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸோட பிள்ளைங்க பிஸ்னஸ் போயிட்டா அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஆல் இண்டியா சர்வீஸில் பார்க்கலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பொண்ணு படிக்கும், இல்லை பையன் படிப்பான், இல்லை அவங்களோட பிரதர் கசின், அப்படி அது மாதிரி நீங்கள் படித்து போகிறது நீங்கள் உங்கள் சொசைட்டியே உங்கள் சர்க்கிளையே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. அதனால் படிக்கும் பொழுது எந்த மைண்ட் டைவர்ஷனும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நல்லா படித்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் வெற்றி தான் சமூகத்தின் வெற்றி, உங்கள் வெற்றி தான் உங்கள் குடும்பத்தின் வெற்றி எல்லாமே. அதனால் படிக்கிறதுல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணவே பண்ணாதீங்க, நல்லா படிங்க. நான் வந்து இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை நான், பட் அபோவ் ஆவரேஜ் நல்லா தான் படிப்பேன். பட் நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்தேன். அதனால பட் உங்களை மாதிரி
படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது மாதிரி முன்னெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும், மிகப்பெரிய லெவலில் போகணும், சொசைட்டிக்கு நீங்கள் நல்லது செய்யணும். உங்களை மாதிரி வந்து படித்து வசதி இல்லாத பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் படித்து அடுத்த லெவல் வரும்போது நீங்கள் உங்கள் சர்க்கிளுக்கு தேர்ட் பர்சனுக்கு உங்களுக்கு தெரியாதவங்க கூட இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கேஆர்டி எப்படி இன்ஸ்பிரேஷனோ அதை வச்சு நான் நிறைய பிள்ளைங்களுக்கு கட்டுறேன் ஃபீஸ் எல்லாம். பட் அதை எதுவும் வெளியே சொல்கிறது இல்லை. ஏன்னா அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதில் நான் செலவு பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணம் அவர் தான். ஸோ இந்த ஒரு மிக மிக ஒரு சிறந்த வாய்ப்பு என்னை பொறுத்தவரை. ஏன்னா எனக்கு கேஆர்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெரி வெரி க்ளோஸ் டு கேஆர்டி சார். அவங்களோட எப்பயுமே எல்லா டிஸ்கஷனும் நான் பண்ணுவேன் ரொம்ப ஃப்ரீயாக. எங்கள் அண்ணன் கூட ஃபாதர் இல்லான்னு அவ்வளோ கொஞ்சம் தான் பேசுவார், நான் ஃபுல் டிஸ்கஷன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறவங்க, கல்வி கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லாரும் நல்ல லெவலுக்கு போகணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் ஆசீர்வாதம் இந்த 2 பேர்த்தோட ஆசீர்வாதத்தோட நல்ல லெவலுக்கு வரணும்னு வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அவர்களை ஒரு சில வார்த்தைகள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணுறீங்களா கிளாஸை? நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணி படிங்க. எனக்கு இந்த ஓபிஆரை பற்றி நான் இங்கே டெஸ்ட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும். அவரை மாதிரி ஒரு மனிதரை பற்றி எழுதுறதுக்கு எனக்கு ஆண்டவர் வந்து இவ்வளோ ஒரு வாய்ப்பை கொடுத்தது முதல்ல நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, நீங்கள் எல்லாரும் படித்து ஒரு பதவிக்கு போகும்போது அவர் புக்கை படிச்சுக்குங்க, அவர் மாதிரி செயல்பட முயற்சி பண்ணுங்க. உங்களை தேடி வர ஒருத்தருக்கும் உதவி பண்ணுற மனப்பான்மை, இப்போ இவங்க உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி உதவி பண்ணுற மனப்பான்மையோடு செயல்படுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களாம் தான் யங்ஸ்டர்ஸ், எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு. ஸோ நீங்களாம் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆகிடுமா இல்லையா? கண்டிப்பாக எல்லாரும் நல்ல நேர்மையோட உண்மையை மட்டும் பேசுங்க. போய் பேசாதீங்க. எதுக்கு போய் பேசணும்? நாளைக்கு எப்படினாலும் போய் மாட்டிக்குவோம். எதுக்கு போய் பேசணும்? உண்மையை பேசுங்க, நேர்மையாக இருங்க, உதவி செய்யுங்க. லைஃப்பில் படிப்பு கொடுத்தா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணை படிக்க வச்சா அந்த குடும்பமே செழிச்சிடும்னு சொல்லுவாங்க. செல்வராஜ் சார் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களும் அதை தான் பண்ணினாங்க. ஸோ நீங்களும் அதே பண்ணணும். நீங்களும் சம்பாரித்து படித்து ஆளாகி நீங்களும் 4 பேரை படிக்க வைக்கணும். ஓகேங்களா? பிளேசிங்ஸ் தானுங்களா? நல்லா நன்றி அம்மா. அடுத்ததாக திரு செந்தில்குமார் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ட்ரஸ்ட் பில்டிங்க்கு வர்றது. ரொம்ப நாளாக தமிழரசன் சார் சொல்லிட்டு இருப்பாரு, செல்வராஜ் சார் பற்றி நீங்கள் வாங்க பாருங்கள் அப்படின்னு. நான் பாம்பேயில் இருக்கேன். ஸோ வீக்கெண்ட்ஸ் தான் வருவேன் இங்கே. இப்போ அது வரும்போது வரணும்னு நினைப்பேன். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சோடனே நான் கண்டிப்பாக வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஐம் ரியலி அமேஸ்ட் வித் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓபிஆரோட நேர்மையை பற்றி நான்லாம் சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் படித்து அவரோட கொள்கைகள் கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி நீங்களும் நல்லா வரணும், உங்களை சார்ந்தவங்களையும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்ததாக திருமதி பிரேமா மேம் அவர்கள் ஒரு சில. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து எஸ்எஸ்சி இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து நார்த் இந்தியன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிறாங்க. பாருங்க, யாருமே செலக்ட் ஆகிறதில்ல. அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் நிறைய பேர் வரணும்னு நான் வாழ்த்துறேன். நான் நீங்கள் இங்கே படிக்க வச்சாங்கன்னா அதோட பெருமையை நீங்கள் வந்து செலக்ட் ஆனால் தான் இவங்களுக்கு பெருமை. அதனால் மேக்ஸிமம் இங்கே படிக்கிறதுல 90% செலக்ட் ஆகணும்னு நான் இறைவன் வேண்டிக்கிறேன். நல்லா அடுத்த நிகழ்ச்சி கீழே தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நன்றி சொல்ல நமது பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள் நன்றி சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சிறந்த நாளில் இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக இந்த சிறப்பு விருந்தினர் பாலியண்ணன் செந்தில் மேடம் அவர்களை வரவேற்று இது ரொம்ப நல்ல விஷயமா அவங்களுடைய கருத்துக்கள், சொந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது உந்துதலாக வச்சு நம்ம சமூகத்தையும் நம்ம சொசைட்டியும் டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இது இந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறது. ஸோ எல்லோரும் இதை பயன்படுத்தி இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி தேங்க்ஸ். நிறைவான நிகழ்ச்சி. நாம் வந்து மேடம் வந்து இன்னைக்கு பர்த்டே இல்லையா?
நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லணும், பாட்டு பாடணும், கேக் வெட்ட போகிறாங்க இப்போ. ஓகே, முடிச்சுட்டு கீழே போய் அன்னதான நிகழ்ச்சி, அதில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெறணும். ஓகேங்களா? சரி, ஓபிஆர்னு சொல்கிறோம். ஓபிஆருடைய முழு பேர் தெரியுமா இருக்காது? ஆமாம், அந்த ராமசாமி ரெட்டியாருடைய பேர் தான் இவங்க அப்பா பேரும், அவங்க அப்பா பேரும் ராமசாமி ரெட்டியார் தான். அந்த ராமசாமி ரெட்டியார் விட்டுட்டு போன தங்கம் தான் நமக்கு கிடைச்சிருக்க சொத்து. शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।
Thank you.